அப்போ அப்ப நீ என்ன ஏமாத்திட்ட. அப்ப என்ன நம்ப வச்சு என் கழுத்தை அறுத்துட்டல. இல்ல ரம்யா. என்ன இல்ல என்ன இல்ல கார்த்திக், நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் நான் சாவோட எல்லை வரைக்கும் போயிட்டேன். ஆனா நீ இன்னொரு பொண்ணு கூட வாழ தயாராயிட்டல்ல. ஐயோ இல்ல ரம்யா, நான் அண்ணத்தோட கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. தாலி கட்டுற சமயத்துல என் அண்ணன் எங்கேயோ ஓடி போயிட்டான். புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு சந்தோஷமா மனமேடைக்கு வந்த அண்ணன் தன் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அண்ணத்தோட கண்ணீருக்கும் அழுகைக்கும் தான் தான் காரணம்னு என் அப்பா குற்ற உணர்ச்சியில துடிச்சார். என் அண்ணனால கேள்விக்குறியான அண்ணத்தோட வாழ்க்கைய என்னால சரி பண்ண முடியும்னு அவர் முடிவெடுத்தாரு. அவர் முடிவெடுத்தா இரு, என் அப்பா முடிவெடுத்தா நான் அதுக்கு சம்மதிச்சு நீ கேக்குற அதானே? ஆமா கார்த்திக், நம்மளை பெத்தவங்க வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க நம்ம கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அப்படிதான் என் அப்பாவும் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் இது வரைக்கும் எதுவுமே என்ன கேட்டது கிடையாது. ஆனா முதல் தடவையா என்கிட்ட ஊரும் உறவும் கூடி இருக்கிற அந்த சமயத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் என் காலை புடிச்சு, இந்த உலகத்துல எந்த பையனுக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது ரம்யா. ஒரு பக்கம் அண்ணத்தோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் என் அப்பாவோட மானம், மரியாதை, கௌரவம், உயிர். அண்ணத்தோட வாழ்க்கையை சரி பண்ண முடியலனா என் அப்பா அந்த நிமிஷமே உயிரை விட்டுருப்பாரு. அப்படி ஒண்ணு நடந்தா அண்ணமும் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்திருக்க மாட்டா. இதெல்லாம் என்னோட கண் முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது என்னால வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? என் அப்பாக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். ஆனா என் அப்பா என் உயிரோட மேல நினைச்சிட்டு இருக்க என் காதல கேட்டார். நான் காதலிக்கங்கிறத தெரியாமே என்கிட்ட கேட்டார். அப்ப நீ உன் அப்பா கிட்ட சொல்லிருக்கணும்ல கார்த்திக், நான் ரம்யாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னால அண்ணத்தை கல்யாணம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும்ல அப்பவே. அப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ரம்யா. சொடக்க போற நேரத்துல உன்னை பத்தியும் உன் மேல வச்சிருக்க காதலை பத்தியும் என் அப்பா கிட்ட என்னால சொல்லிருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாக்குறப்போ என்னால அந்த நேரத்துல சொல்ல முடியல ரம்யா. அந்த மன மேடைய மரண மேடையா மாறி இருக்கும் ரம்யா. என் அப்பாவும் அண்ணமும் அந்த இடத்துல உயிரை விட்டுருப்பாங்க. அவங்கள சாகடிச்சிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு பதிலா என் காதல சாகடிச்சிட்டு அண்ணத்தோட கழுத்தை தாலி கட்டணும்னு நான் முடிவு எடுத்தேன். அதுதான் நல்ல முடிவுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. எல்லாரும் அழுகிறதுக்கு பதிலா நான் மட்டும் உள்ளுக்குள்ள அழுகிறது பரவாயில்லன்னு முடிவு பண்ணேன். என் மனசை கல்லாக்கிட்டு நான் அண்ணத்துக்கு தாலி கட்டினேன். நீ மட்டும் அழுதுட்டு இல்ல கார்த்திக், நானும் தானே சேர்ந்து அழுதுட்டு இருக்கேன். அப்ப நீ உன் அப்பாவையும் அண்ணத்தையும் பத்தி யோசிச்சியே, என்ன பத்தி ஒரு செகண்டாவது யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சொல்லு கார்த்திக், எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக என்னோட காதலை சாகடிச்சிட்டியே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற இப்போ? என்கிட்ட எந்த பதிலும் இல்ல ரம்யா. நீ கேட்ட இதே கேள்வியை தான் நான் குமுற அத்தனை சாமிகிட்டையும் கேட்டேன். இது வரைக்கும் பதில் கிடைக்கல ரம்யா. அதனால உன்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியல. உன்கிட்ட பதில் இருக்கு கார்த்திக், ஆனா அதை நீ சொல்றதுக்கு விரும்பல. நான் சொன்ன மாதிரி நீ அண்ணன் கழுத்துல கட்டின தாலியை கழட்டி வாங்கிட்டு வா. உன்னை கட்டாயப்படுத்தி தானே அந்த தாலி கட்ட வச்சாங்க, அதனால எந்த மதிப்பும் கிடையாது. அதனால அண்ணத்தோட நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு நீ ஒரு முடிவு கட்டிட்டு இனி நீ என்னோட பழைய கார்த்தியா வந்தா மட்டும் எனக்கு போதும் கார்த்திக். இங்க பாரு, இதுதான் எல்லா பிரச்சனைக்குமான ஒரே ஒரு பதில் கார்த்திக். என்ன யோசிக்கிற? போ கார்த்திக். இல்ல ரம்யா,
நான் கட்டாயத்தினால தான் அண்ணத்தோட கழுத்துல தாலி கட்டியிருந்தாலும் காலத்துக்கும் அவ தான் என் பொண்டாட்டின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் அந்த தாலியை கட்டினேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்ப நம்ம காதல் சொல்லு கார்த்திக். அப்ப அது எக்கேட்டு கெட்டு போனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப நீ பேசாம இருக்க? ஏதாவது வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். அப்ப என்னோட காதல குப்பை நினைச்சு தூக்கி போட்டுட்டல? இல்ல ரம்யா, இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும். ஜெயிக்காத காதல், சேராத காதல், மறக்க முடியாத காதல்னு ஒண்ணு இருக்கும். ஆனா காலத்தோட கட்டாயத்தினால அவங்க இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க காதலை தூக்கி போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புத்தகத்துக்கு நடுவில் வச்ச மயில இருக்க மாதிரி அந்த காதல் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மயில இருக்க யாருக்கும் தெரியாம அதை எப்பயாவது எடுத்து பார்த்துட்டு அழுது சிரிச்சுட்டு அதை அப்படியே வச்சிருவோம். யதார்த்த வாழ்க்கைக்கு முன்னாடி ஓட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் ஓட போறேன் ரம்யா. அப்போ இதுதான் உன்னோட முடிவா? இது என்னோட முடிவு இல்ல ரம்யா, விதியோட முடிவு. இங்க பாரு கார்த்திக், லைஃப்ல எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரேன். நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு பதில் சொல்லு. அண்ணத்தோட தாலியை உன்னால கழட்டி வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? சொல்லு கார்த்தி, உன்னால முடியுமா முடியாதா? சொல்லு கார்த்தி. எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? வாயை திறந்து சொல்லு. முடியாது முடியாது முடியாது. நான் அண்ணது கழுத்துல கட்டின தாலி என்னால் கழட்ட முடியாது. அப்போ நான் போட்ட மோதிரத்தை மட்டும் நீ எதுக்கு உன் கையில போட்டுட்டு இருக்க? அதையும் கழட்டி கொடு கார்த்தி. அது உன்னால கழட்டி கொடுக்க முடியாதுல்ல? ஏன்னா உன்னால முடியாது கார்த்திக். இப்ப என்ன உனக்கு? இதான உனக்கு பிரச்சனை? இந்த மோதிரம் தானே